கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவராய் இருக்கிறீர். இங்கே அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் விசுவாசிகள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி நமக்காகவே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பகுதி தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கிற அனுபவம் நம்மில் எத்தனை பேரிடத்தில் காணப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். நம்ம தேவனை புகழ்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனை அவருடைய மகத்துவத்தின்படி துதிக்கிறதுலையும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் அவைகளுள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறீர். அதை சொல்லும் போதே பாருங்கள், ஒரு மகிமை அப்படியே வெளிப்படும். ஒரு பாடல் வந்துச்சு தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அந்த பாடல் வந்த காலத்தில் நான் சிந்தித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விதமாக ஆண்டவரை நினச்சி பாடும்போது ஒரு மனுஷன் மட்டும், இந்த ஒருத்தர் மட்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறத குறித்து சிந்தித்து இந்த பாடல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு யோசித்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன அட்வைஸ், இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, ஆனால் செஞ்சு பாருங்களேன். எப்படி 6 நாள் நமக்கு ஆண்டவர் தந்துட்டு 7வது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் 7வது நாளை ஓய்வு நாளை கர்த்தர் மாற்றலை, வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய நாளாக மாற்றியிருக்கிறார். ஸோ நமக்கு இப்போ அந்த ஓய்வு நாள் கூட கிடையாது. ஆனால் நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வேறு எதுக்காகவுமே ஜெபிக்காதீங்க. அந்த ஒரு நாள் மட்டும் கர்த்தரை போற்றி புகழ்கிறதுல, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறத, அவரை பாடி துதிக்கிறதுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி பாருங்களேன். வாரத்தில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறனோ நான் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். கர்த்தரும் அவர் செய்த நன்மைகளை நினச்சி அவருக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக இப்படி செய்யணும்னு நான் சொல்ல, வேணா ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு, அந்த நாளில் நான் எனக்காக ஜெபிக்க மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் நாம் எடுக்கிற எந்த ஒரு நல்ல தீர்மானங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தீங்கன்னா ஆண்டவர் உடனே உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? இல்லை, அன்றைக்கும் நன்மை செய்வார். நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான சூழ்நிலைகளில் நம்ம தவறுகிற காரியம் என்ன தெரியுமா? 10 குஷ்டரோகி சுகமாகிட்டு ஒருத்தன் மட்டும் நன்றி சொன்னான், 9 பேர் மறந்துட்டான் தெரியுமா? அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுகிறோம், பொருத்தனை பண்ணுறோம், போராடுறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவருக்கு நன்றி செலுத்துறதில், அவரை மகிமைப்படுத்துறதில் குறைவுள்ளவர்களாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானா அந்த பகுதியிலையும் நீங்கள் குறைவில்லாமல், அதாவது கர்த்தரை நானே காலத்திலும் கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன், ஒரு பழைய பாட்டு. அப்போது நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பழகுங்க, அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உமது பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல நீங்கள் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அன்பு கரத்துக்குள்ள உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன், உமது பிள்ளைகளை எப்பொழுதும் நீர் சந்தோஷப்படுத்தி சமாதானத்தின் பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.